கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே பல கனவுகளை என்ன செஞ்சிருக்கிறாங்க, கண்டிருக்கிறாங்க. அவங்க கண்ட கனவை அவர்களே சொல்லி அவர்களே விளக்கம் சொல்லி இருக்கிறாங்க. சில சமயங்கள்ல தான் கண்ட கனவை அபூபக்கர் சித்திக் நாயகம் ரலியல்லாஹு தஆலா இடத்துல சொல்லி அவங்கள்ட்ட விளக்கம் கேட்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, நான் ஒரு கனவு கண்டேன் அபூபக்கர், நம்ம ரெண்டு பேரும் ஒரு ஏணிப்படியில ஏறி போறோம், உங்களுக்கு முன்னால 2 படியை நான் தாண்டி போயிட்டேன் என்று சொல்லும் பொழுது யாரும் சொல்லலாம், எனக்கு முன்னால் 2.5 வருடத்திற்கு முன்பாக அல்லாஹ்வின் சமூகம் நீங்க சேர்ந்துடுவீங்க, உங்களுக்கு பிறகு நான் 2.5 வருஷம் கழிச்சு வருவேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி தான் நடந்தது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஒரு கனவு காண்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து சொல்றாங்க, யாரும் சொல்லலாம், நான் ஒரு கனவு கண்டேன், எனது வீட்டுக்குள்ளால் 3 சந்திரன்கள் உள்ளே வர்ற மாதிரி கனவு கண்டேன், என் வீட்டுக்குள்ள 3 சந்திரன்கள் உள்ளே வருது, அந்த மாதிரி நான் கனவு கண்டேன் என்று சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இந்த பூமியிலேயே மிக மிக மேன்மையான 3 பேர் உன்னுடைய வீட்டுக்குள்ளால் அடங்க பெறுவார்கள். அவங்களுடைய கபரும் வீட்டுக்குள்ள இருக்கும். உன்னுடைய வீட்டுக்குள்ளால் இந்த உலகத்திலேயே மிக சிரேஷ்டமான 3 உன்னுடைய வீட்டுக்குள்ளே அடங்க பெறுவார்கள் என்று சொன்ன போது அதே மாதிரி நடந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தானாங்க, அங்க அடக்கப்பட்டது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இப்படி கனவு கண்டிய மகளே, முதல் சந்திரன் உள்ள வந்துடுச்சு, அவங்களை விட மேலானவங்க யாரும் இல்லை, முதல் சந்திரன் உள்ளே வந்துடுச்சு. அதுக்கப்புறம் அபூபக்கர் சித்திக் நாயகம், அதுக்கப்புறம் உமர் ரலியல்லாஹு தஆலா. இப்போ 3 பேர் அங்க அடங்கி இருக்காங்க. நம்ம ஜியாரத்துக்கு போறோமா இல்லையா ரவுலா ஷரீஃப்ல, அது ஆயிஷா நாயகினுடைய வீடு தானே. ஆக 3 சந்திரன்களை அவங்க கண்டாங்க.